小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நான் அவனை நேர்ல பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட தெளிவா சொல்லு. அவன் உன்னை வலுக்கட்டாயப்படுத்தினானா? அவன் இந்த துணி அனுப்பி வச்சுட்டா நான் கெட்டு போனவளா ஆயிடுவனா? என் கேள்விக்கு பதில் சொல்லு. அவன் உன்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டானா? உங்களுக்கு அதுதான் இப்ப பிரச்சனையா? உங்களுக்கு அதை கேட்டே ஆகணுமா? ஒருவேளை அப்படி ஏதாவது தப்பு நடந்திருந்தா நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? நான் சொல்றத கேளு. நாம 2 பேரும் கணவன் மனைவி. ஆனா இத்தனை நாள் வரைக்கும் நீ தப்பிச்சு போகதான் பாத்திருக்க. கடைசியா எதுக்காக நீ தப்பிச்சு போன? உங்களுக்கு தான் என் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லையே. எங்க அப்பா கிட்ட சொல்லி என்ன அனுப்பிடுங்க. இளவரசி, நீங்க ஏன் பிரச்சனை இப்படி பெருசு பண்றீங்க? இந்த துணி உங்களோடதே இல்லையே. ஆமா, இல்லதான். எப்படியும் அவருக்கு என்ன பிடிக்கல. இப்படி ஒத்துக்கிட்டாலாவது நான் வெளியில போய் நிம்மதியா இருக்கலாம். தளபதி, அவசரப்படாதீங்க. மன்னர்கிட்ட எடுத்து சொல்லி முடிவெடுக்க சொல்லலாம். இந்த விஷயத்த மன்னர்கிட்ட சொல்லி இளவரசியோட மானத்தை வாங்கவா? தளபதி, அதுக்காக அவனை கொல்லணுமா? தேவைப்பட்டா கொல்லுவேன். இப்ப நீங்க அவசரப்பட்டா பிரச்சனை பெருசாயிடும். உங்க அண்ணனோட மரணத்தை பத்தின உண்மை எதுவுமே தெரியாம போயிடுமே. என்னால என் குடும்பத்தை காப்பாத்த முடியல. இன்னைக்கு என் மனைவியோட மானத்தை என்னால காப்பாத்த முடியல. இதுக்கு மேலயும் நான் இழக்க எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு துணையா நானும் வரேன். ஏதாவது தப்பு நடந்தா நீங்க என்ன பணையம் வைக்கலாம். அதனால உங்களுக்கு ஆபத்து வராது. ஹேய், யாரு நீங்கெல்லாம்? யாரு? பொன் பொருள் நீ எது கேட்டாலும் நான் கொடுத்துறேன். என்ன போக விட்டுருங்க. பேரம் பேசலாமா? என்ன சொல்றீங்க? பிரபுஷன், என் அக்காவையே கடத்திட்டு போயிருக்க. இது நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கலையா என்ன? மன்னிச்சிருங்க இளவரசி. உண்மை என்னன்னா, நீங்களும் இளவரசி சூயாவும் பேசினதை நான் ஒட்டு கேட்டேன். அதுவும் இல்லாம அவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு தான் நான் வீட்டை கூட்டிட்டு போனேன். உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சது தப்புங்களா? முதல்ல அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. அதுவும் இல்லாம அவங்கள நான் தப்பாலாம் எதுவும் நடத்தல. ஷின்ஷாவ், இவனை கொஞ்சம் தெளியவே. இளவரசி, இளவரசி, பிரபு வேண்டாம், வேண்டாம். இளவரசி, என் மேலதான் தப்பு. தப்பு பண்ணிட்டேன். கவலைப்படாதீங்க.
இந்த விஷயத்தை நானே மூடி மறைச்சிடுறேன். இளவரசியோட நீங்க தப்பிச்சு போக நினைச்சத நான் தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க, இது ரகசியமாவே இருக்கும். என்ன விட்டுருங்க. நீ என்ன மிரட்டிட்டு இருக்கியா? இல்லைங்க, கண்டிப்பா இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். என்ன இருந்தாலும் நானும் உங்க நட்பு நாட்டம் சேர்ந்தவன் தானே. உங்க விருப்பு வெறுப்புக்கெல்லாம் என்ன தண்டிக்க முடியாது. இது என்னென்ன ஞாபகம் இருக்கா? ஃபான்ல ஓடிய உண்மையான பத்திரத்துக்காக எங்க அப்பா கொடுத்தது. ஹோ மாளிகை ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. உங்க அப்பா தான் உயிரை காப்பாத்திக்க வேற மன்னர்கிட்ட போனார். அப்போ நான் மட்டும் நான்ஜாங்க்கு பொருட்களை வித்து கொடுக்கலன்னா அப்புறம் உங்க மொத்த குடும்பமும் என்னைக்கோ தேனி கூடு மாதிரி கலைஞ்சு போயிருக்கும். அப்படின்னா நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன் ஆயிட்டேன். இதெல்லாம் எங்க அப்பாவுடைய விதி. இது யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நான் கட்டுப்படணும். இளவரசி ஜூயே உங்க சகோதரின்னும் போது நான் என்ன சொல்ல முடியும்? அந்த விஷயத்தை விட்டுறலாம். விட முடியாது. என் அக்காவுக்கு நீ செஞ்ச கொடுமைகளுக்கு நான் உனக்கு 100 மடங்கு கொடுமை செய்ய வேண்டாமா? இளவரசி, உங்க சகோதரி மேல என் விரல் கூட படலை, எதுவுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு அந்த துணி அனுப்பி வச்ச? அது என் ஆளுங்க சொல்றதை கேட்டு நான் தப்பா முடிவெடுத்துட்டேன். தளபதியை கோவப்படுத்ததான் நினைச்சோம், வேற எதுவுமே நடக்கல. சத்தியமா உங்க சகோதரிய நான் எதுவுமே பண்ணல. இளவரசே, என்ன பண்ணலாம்? இந்த ஆளு பொய் சொல்ற மாதிரி தெரியல. அப்படியே அது உண்மையா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இதுவும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுதான். ஏன் அப்படி சொல்ற? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதிக்கும் இளவரசிக்கும் இவன் அனுப்பின கடிதத்தால ஒரு பிளவு உண்டாயிருக்கு. அந்த பிளவு பெருசாச்சுன்னா இளவரசி வந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு கணவனா இருந்தாலும் தன்னோட மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அவங்கள மன்னிச்சு ஏத்துப்பாங்களா? சரியா சொல்ற. பிரபு, தயவு செஞ்சு எனக்கு இரக்கம் காட்டுங்க. தெற்கு கடல்ல ஒரு தீவு இருக்கு. அந்த இடத்துல பெருசா எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. ஆனா அந்த இடத்தை மேம்படுத்த யாரையாவது அனுப்பணும்னு மன்னர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ போய் அதை கேட்டு வாங்கிக்கோ. அந்த இடத்துக்கு குற்றவாளிங்க கூட போக மாட்டாங்களே. அங்க போனா என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. போக விருப்பம் இல்லையா? உன் இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த முடிவை ஏத்திருப்பேன். சொன்னதை செய். 3 வருஷத்துக்கு அப்புறமா உன்னோட மாளிகைக்கு நீ போலாம். இளவரசி, இளவரசி, பிரபு, பிரபு, இளவரசி, நான் போறேன். நான் அங்க போறேன். இன்னைக்கு ராத்திரியே நான் கிளம்பிடுறேன். நான் போறேன். வேசோஹோ, நீங்க ரொம்ப விசுவாசமானவர். உங்களை மாதிரி ஆளுங்க தான் அந்த இடத்துல வளத்தை உருவாக்க முடியும். போயிட்டு வாங்க. பார்த்தல, நமக்கு முன்னாடியே யாரும் முந்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும். இது மன்னருடைய வேலையா இருக்குமா? கண்டிப்பா இல்ல, ஷுன்மாங் தான். ஷுன்வாங்கா? யாருது? தளபதி, யாரை தேடுறீங்க? யாரையாவது பாத்தீங்களா? யாருன்னு சரியா தெரியல. என்னோட உள்ளுணர்வு சொல்லுச்சு அன்னைக்கு வந்த கொலகாரனா தான் இருக்கணும். உளவு பார்க்க வந்திருக்கான். நான் உடனே போய் நம்ம வீரர்களை கூட்டிட்டு வந்துடுறேன். தேவையில்லை, இன்னொரு நாள் நிச்சயம் நம்ம கிட்ட மாட்டுவான். இங்க இருந்து கிளம்பலாம். நமக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல அதை கவனிப்போம். பிறப்புக்கள் பூமிக்கும் சொர்க்கத்துக்குமான கடவுள். இறந்தவங்களுக்கு உயிர் கொடுக்கும். அது கணிக்கக்கூடிய எதிர்காலத்தை யாராவது மாத்திட்டாங்கன்னா அதிலிருந்து வினோதமான ஒளி வரும். அது வண்ணமில்லா ஒளி, வெறும் கண்களுக்கு புலப்படாத, காத்துல சிதறி போய் கிடக்கும். அந்த ஒளியோட பாதிப்புனால அவங்க கற்பனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கல்லை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணப்போ மனிதர்கள் மிருகங்களா மாறுறத பார்த்ததா உணர்ந்த. பிறப்புக்கள். இன்னும் எத்தனை நாள் தான் நான் பொறுமையா இருக்கிறது? ஆசிரியர் விட்டுட்டு போன வாழ்வு மற்றும் மரண புத்தகம் இது வெறும் குப்பைக்கு சமம்.
எஜமானரே, இளவரசி சூயேவை பேசுகு கடத்தினான். ஆனா சூயை காப்பாத்திட்டான். ஆனா இப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தளபதி எல்லாத்துக்கும் தயாரா இருப்பான். நாம அவசரப்படக்கூடாது. புரியுது. 2வது பகுதி கிடைச்சதா? ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல லாயோன்னு பேர் கொண்ட ஒருத்தர்கிட்ட தான் அந்த புத்தகத்தோட 2வது பாகம் இருக்கு. அவர் நான்சாங்ல ஃபேன்யூ பகுதியில் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவர் உருவத்தை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு வரைஞ்சிருக்கோம். ரகசியமா தேடுறதுக்கு ஆட்களை அனுப்பியிருக்கேன். நல்லது. என்னோட உத்தரவுகளை சரியா கடைப்பிடிச்சிங்கன்னா கடைசியில எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். கண்டிப்பா தலைவரே. நம்ம வீரர்கள் நிச்சயமா இளவரசியை கடத்துவாங்க. முழு நிலவுக்கு முன்னாடி புத்தகத்துடைய 2வது பாகம் உங்க கைக்கு கிடைக்கும். உடனே கிளம்பு. முழு நிலவு நாள். இங்க பாரு பாய். பிரபு, அந்த மாளிகையில சூயவுடைய நண்பர்கள்லாம் யாரு? அத பத்தி எனக்கு தெரியல. பிரபு சிங் மட்டும் தான் நினைக்கிறேன். வேற யாருமே இல்லையா? தாயோக்கு அப்புறம் ஒரு அம்மா இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்து கவனிச்சுக்கிட்டாங்களா? நல்லது. நீ உடனே அரண்மனைக்கு போய் அவங்கள பார்த்து இளவரசிக்கு உடம்பு சரியில்லை வாங்கன்னு சொல்லு. அப்போ அந்த பேசாகு வேற யாரையாவது அனுப்பி பார்க்க சொல்லு. அந்த மாதிரி ஒருத்தன் திடீர்னு காணாம போக முடியாது. ஆனா இப்போதைக்கு இளவரசி மேலதான் நமக்கு கவனம் தேவை. சரி விடு, நானே போய் பாத்துக்கிறேன். சரி. தளபதி, இளவரசியோட அறை இங்க இருக்கு. எனக்கு தெரியும், நீ போ. இந்த புத்தகத்தை படி பார்த்தா பாலைவன பகுதி இதுதான். அப்புறம் இது ஜியாங்னங் நகரம். உனக்கு இது 2த்துல எதுக்கு போகணும்னு ஆசை? இளவரசி, நம்மளால வெளியே போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன், தாராளமா போலாமே. அவர் என்ன விவாகரத்து பண்ணிட்டா எனக்கு விடுதலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மன்னர் நான் இங்க இருக்கிறதுக்கு என்ன அனுமதிக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா நான் ஆசைப்பட்ட இடத்துக்கு போலாம். இளவரசிக்கு உணவு கொடுத்தாச்சா? இல்ல தளபதியாரே, நீங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதே இல்லையே. நான் வேணா அவங்கள கூட்டிட்டு வரட்டுமா? பெரியம்மா இன்னும் வரலங்கிறதுனால இளவரசி என் கூட உட்காந்து சாப்பிட தயங்குறாங்க. அதனால அவங்களுடைய உணவுகளை அவங்க அறைக்கே அனுப்பிடுங்க. உத்தரவு. தளபதி, இந்த ஆடையை உடுத்திக்கிட்டா இளவரசியை பார்க்க போறீங்க? ஆமா. ஆனா தளபதியாரே, நீங்க நான்சாங்குடைய பிரபு. உங்க அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு ஏன் இப்படி சாதாரணமா போகணும்? ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இது மாதிரியான ஆடைகளை தான் உடுத்துறாங்க. நான் எதுக்காக பேசோஹு மாதிரி போகணும்? இது அவளுக்கு பழைய நினைவுகளை தோணலாம் இல்லையா? தளபதி, நீங்க ரொம்ப நுட்பமா யோசிக்கிறீங்க. உங்க அளவுக்கு நான் யோசிக்கல, மன்னிக்கணும். அப்போ எங்க தான் போறது? கேக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா தேர்ந்தெடுக்க முடியலையே. நம்ம ஒண்ணு பண்ணலாமே. உங்க தம்பி ஷோ கிட்ட கேளுங்க. ஆமால, எந்த இடம் சரியா இருக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். நாளைக்கு போய் அவன் கிட்ட பேசலாம். சரி. யாரு? நான் தான். சீக்கிரமா போ, இத மறைச்சு வை. சரி. சூயே, இங்க பாரு, இங்க பாரு. ஏதோ பிரச்சனை போல. அவரு ஏதோ புது துணியை போட்டு வந்திருக்காரு. புது துணி போட்டுக்கிட்டா என்ன பிரச்சனை வரும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெரிய ஆளுங்களா ராத்திரி புது துணியை போட்டுட்டு வந்தா அப்போ அது அவங்களுக்கு ஏதோ விசேஷமான நேரம்னு அர்த்தம். அவரோட நோக்கம் தான் என்ன? அவர் நோக்கம் என்ன எனக்கு தெரியலன்னு தானே உன்கிட்ட கேட்டேன். சூயே, இளவரசி, முதல்ல கதவை திறங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உங்களுக்கு? மூக்கு. சூயே, என்ன இன்னும் ஏதாவது குழப்பத்துல இருக்கியா? கதவை இப்படிதான் திறப்பீங்களா? நில்லு. இளவரசி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. தாயோ, நீ கொஞ்சம் வெளியேறு. நீ போக கூடாது. நான் இளவரசி கிட்ட தனியா பேசணும். வெளியே போ. வேண்டாம், நீ எங்கேயும் போகாத. ஏய்,
எதுக்கு கதவு சாத்துறீங்க? அட வேணாம் வேணாம், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்படி துணியெல்லாம் கழட்ட வேணாம். என்ன இருந்தாலும் நான் ஒரு இளவரசி, என் அனுமதி இல்லாம நீங்க இப்படி என்ன தொடலாம். இது குளிர்காலம், உடம்ப சூடா வச்சுக்கணும். பயப்படாத, எல்லா ஆம்பளைங்களும் உன்கிட்ட தப்பா நடந்துக்குவாங்க, நீ பயப்பட வேண்டாம். நீங்க போய் சொல்றீங்க. நான் இங்க வந்து கண்ணை திறந்து பார்த்ததுல இருந்தே நீங்க எனக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆரம்பத்துல உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எப்போ உன்னை கடத்திட்டு போனாங்களோ அப்போல இருந்து உன்னை பாதுகாக்கிறது என் பொறுப்பு. இந்த நிமிஷத்துல இருந்து நான் அதிக அக்கறை எடுத்துக்கிறேன். என்ன அக்கறை எடுத்துக்கிறீங்க? நீங்க அக்கறை எல்லாம் ஒன்னும் எடுத்துக்க வேணாம். அதோட நான் கெட்டு போயிட்டேன், யாரும் என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு பரிதாபப்படுறீங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? ஏன் நான் என்ன தப்ப சொன்னேன்? உன்னோட பார்வையில நான் அந்த மாதிரி ஆம்பளைய தெரியறேன்னா என்ன? எனக்கு அப்படிலாம் எதுவும் சொல்ல தெரியல. எப்படி இருந்தாலும் நான் கெட்டு போயிருப்பேன்னு தானே நீங்க சந்தேகப்பட்டீங்க. என்னை விட்டுருங்க, நீங்களும் போய் நிம்மதியா இருங்க. உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு என்கிட்ட 38,000 காரணங்கள் இருக்கு. ஆனா இது அந்த காரணமா இருக்க முடியாது. 38,000 காரணமா? ஒருத்திக்கிட்ட அவ்வளவு குறைகளா? ஒவ்வொன்னா எண்ணி சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க, என்ன சொல்றீங்கன்னு பாப்போம். எண்ணி தானே சொல்ல சொன்ன, எதுக்கு என்னையே தூக்கிட்டு போறீங்க? நிம்மதியா தூங்க. அவன் என்னை கடத்திட்டு போனதுனால நான் கலங்கப்பட்டுட்டேன்னு நினைச்சீங்களா? இல்ல எனக்கு எதிர்காலமே இருக்காதுன்னு நினைச்சு கவலைப்பட்டு என்னை பார்க்க வந்தீங்களா? நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்கள் கூட மட்டும்தான் வளர்ந்தேன். பெண்களோட பழகுனதே கிடையாது. நீ முதல்ல தூங்க. எதுக்கு என்னைய பாக்குற? நான் ஒன்னும் உங்களை பார்க்கலையே. இந்த மனுஷன் என்ன திடீர்னு இப்படி மாறிட்டாரு? ரொம்ப மென்மையா நடந்துக்கிறாரு. மற்ற ஆண்களா இருந்தா இந்நேரத்துக்கு கோவப்பட்டிருப்பாங்க. சண்டை போட்டு பெருசு பண்ணா விவாகரத்து கொடுப்பாரு. தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேன்.那一秒后，瞬间心动了，在那时光的上游，伸出的手牵紧我。足够期待夜空流星落我手，在那时光的上游，是你的手牵紧我。
நான் வந்து எத்தனை நாளாச்சு, ஒருத்தர் கூட எட்டி பார்க்கலையே. அப்படின்னா என் பையன் கண்ணுக்கு நான் மனுஷியா கூட தெரியல போல இருக்கு. அம்மா, நீங்க முதல்ல வயிறார சாப்பிடுங்கம்மா. எனக்கு சாப்பிட பிடிக்கல. கிட்டத்தட்ட 15 நாளா சைவ சாப்பாடு தான் சாப்பிடுறேன். ஆனா இதுவும் உடம்புக்கு நல்லதுதான். ஏதோ பெரிய ராஜ குடும்பத்து பொண்ணு என்ன வந்து கூட்டிட்டு போறதா சொன்னா, அதனால அவ வரட்டும்னு நானும் இங்க காத்துட்டு இருந்தேன். இனி காத்திருக்க வேண்டாம், நாமளே இங்க இருந்து கிளம்புவோம். ஆனா அம்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்கதான் தங்கியிருக்க வேண்டியிருக்கும். ஏமா அப்படி சொல்ற? நீங்க தான் யார்கிட்டயும் சொல்லி சாலையை தோண்டி போட சொல்லிருக்கீங்க. அதனால நம்ம குதிரை வண்டி இப்ப அந்த பாதையில போக முடியாது. கண்ணு திறந்து பாருங்க இளவரசி, வெயில் உச்சிக்கு வந்துருச்சு. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். இளவரசி, நீங்க காலையில தூங்குனீங்களா இல்ல நடுராத்திரி தூங்குனீங்களா? ராத்திரி தூங்கிருப்பனா? தெரியலையே. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? ராத்திரி உங்க கனவுல என்ன வந்துச்சு? கனவே வரலையே. நல்லா தெரியுமா? நிஜமாவே கனவு வரல. அப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்பதான் நிம்மதியா தூங்கிருக்கேன். ஆனா உங்களுக்கு ஏன் கனவு வரல? அதான் ஆச்சரியமா இருக்கு. நேத்து ராத்திரி தளபதி கூட இருந்தாரு, வேற எந்த மாற்றமும் இல்லையே. ஒருவேளை அவராலேயோ? என்னங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நேத்து ராத்திரி என் அறையில நீங்க என்ன பண்ணீங்க? உங்களதான். ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க? ராத்திரி நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேக்குறேன். ஒன்னும் இல்ல, தூக்கத்துல என்ன நீ செடி நட சொன்ன. நான்லாம் அப்படி சொல்லிருக்க மாட்டேன். இது முக்கியமும் இல்ல. முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் அறையில இருந்தீங்களே, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இதுவும் முக்கியமானதுதான். இது என்ன மாதிரி பூச்செடி தெரியுமா? இது பேரு ஈரன்குவா. வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். பூக்கள் பூக்கும் போது இலைகள் உதிர்ந்துரும். அபூர்வமான பூச்செடி இது. போர்லயே இருந்ததுனால பூக்கள் பூக்கறத பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனா இந்த வருஷம் அது பூத்து குலுங்கறத நான் பார்க்க முடியும். வினோதமான பூச்செடியா இருக்கே. அப்ப இந்த வருஷம் சேர்ந்து நாம இதை பார்க்க முடியுமா? இந்த செடியெல்லாம் வேற ரொம்ப தனிமையில இருக்கும் போல இருக்கே. கொஞ்சம் இருங்க, என் கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. நேத்து ராத்திரி நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப காலையில எழுந்திருச்சப்போ உங்களுக்கு காணுமே. வேற ஏதாவது நீ கேட்கணுமா? நான் இந்த நாட்டு ராணுவ தளபதி. எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. உன்ன மாதிரி வெட்டியா இருக்க முடியாது. இருங்க இருங்க இருங்க. முகம் ஏன் செவந்து இருக்கு? என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீ போ. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றல. இளவரசி, ஓ நீங்க தானா? மன்னிக்கணும். இளவரசி, உங்களோட சகோதரர் பார்க்க வந்திருக்காரு. என்னது, என் தம்பி வந்திருக்கானா? பேசுகோவை தேடி போனியே, தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் அவனோட ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரே ராத்திரி இங்கிருந்து கிளம்பிட்டான். அங்க யாருமே இல்ல. பிரபு, இளவரசியை ஷுன் அடிக்கடி வந்து பாக்குறாரு. சந்தேகமா இருக்கு. நீ சரியான நேரத்துக்கு தான் திரும்ப வந்திருக்க. மகிழ்ச்சி உண்டாகட்டும். எப்படி? எப்பவும் போல நல்ல இனிப்பா இருக்கு. இங்க பாருக்கா, இது உனக்கு பிடிக்கும்னா நான் உனக்கு இது தினமும் அனுப்பி வைக்கிறேன்.
இத பாருக்கா, இத குடிச்சா நீ பகல் நேரத்துல கூட தினமும் நிம்மதியா தூங்க முடியும். உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, இனிமே நான் பகல்ல படுத்து தூங்க வேண்டாம். அதாவது நான் தலைகீழ வாழ வேண்டியது கிடையாது. நிஜமாவா? அப்படின்னா உனக்கு கனவு வரது இல்லையா? தளபதி கூட இருக்கிறதுனால நான் கனவு காண்டதே இல்ல. எனக்கா உளர்ற நீ? நம்புற மாதிரியே இல்லையே. ஒருவேளை அவர்கிட்ட சிறப்பு சக்தி ஏதாவது இருக்குமோ? சிறப்பு சக்தியா? நான் உனக்கு ஒன்னு காட்டுறேன். இங்க பாரு, குவாங்ஷாங் எழுதினது படிச்சு காட்டுறேன். பாலைவனத்து நட்சத்திரம் கியாட்டுவில் தெரிவதை விட பிரகாசம். நம் இருவருக்குமான இரவு ஒன்றா என்பது கேள்வி. வானத்தில் உண்டு கோடி நட்சத்திரங்கள் பல, ஆனால் நிம்மதியான உறக்கத்திற்கு அவன் தோள்களில் நான் விழ. பூமியில் பார்க்க 1000 காட்சிகள் உண்டு, ஆனால் மனதிற்கு நிம்மதி தருவது சொந்த இடம் மட்டுமே. அடேங்கப்பா, எவ்வளவு ரசிச்சு எழுதியிருக்காருல. ஒருவேளை தளபதியை பத்தி தான் இப்படி எழுதியிருக்காங்களோ? இங்க பாருக்கா, சந்தையில கிடைக்கிற இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே நம்மள குழப்பிடும். ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நான் இப்படி நிம்மதியா தூங்கினதே இல்ல. அப்ப போக வேண்டாம்னு சொல்றியா? அது எப்படி சுதந்திரம் இல்லாம இருக்க முடியுமா? அது என்னன்னா, நிம்மதியா தூங்குறதுக்கான வாய்ப்பை இழந்துடக்கூடாதுல. அது மட்டும் இல்லாம போன தடவை கூட அவர் என்னை காப்பாத்தினார்ல. நான் நினைச்ச அளவுக்கு அவர் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. இங்க பாரு, அந்த ஆளும் கூட இருந்ததுனால நீ கனவு காணலன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? நீ கேக்குறதும் சரிதான். நான் இன்னைக்கு ராத்திரி அவரை மறுபடியும் அறைக்கு கொண்டு வந்து பாக்குறேன். இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இது நல்லா ருசியா இருக்கு. அப்ப நீயே தனியா கொட்டிக்க. இளவரசி சொல்றது உண்மையா இருந்தா தளபதியால அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும்ல. அப்புறம் நீங்க வருத்தத்திலே இருக்கீங்க? அவளுக்கு உதவி பண்ண நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன். இந்த ஆளு எதிர்பாராத விதமா எப்படி உதவி பண்ண முடியும்? நல்லா தெரியுமா? தகவல் சரிதானா? சரிதாங்கம்மா. யார் அந்த பொண்ணு? பிரபு ஷுன் அவர்களே, நீங்களும் தளபதியை பார்க்க வந்தீங்களா? நான் சகோதரிய பார்க்க வந்தேன். இப்போ கிளம்புறேன். இளவரசி இப்ப எப்படி இருக்காங்க? ஏன், அவங்களுக்கு என்ன? அது வந்து அரசல் புரசலா கேள்விப்பட்ட, ஆனா உண்மையான தெரியல. ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சா, அதனால அவங்க மனநிலை சரியில்லை. அதனால நீங்க இப்ப போய் அவங்கள தொல்லை பண்ண வேண்டாம். மனநிலை இப்போ சரியில்லையா? சரி சரி, இப்ப நாங்க போகல. போலாம் போலாம், சீக்கிரம் வா. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு. இந்த பொண்ணு மத்தவங்க சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நம்புறா. நீங்க கூப்பிட்டு உண்மையை சொல்லலாம்ல. அவ பாட்டுக்கு நம்பனா நம்பட்டுமே. ஒரு பக்கம் அவ ஷூக்கு முறை பொண்ணா கூட ஆவா. அவளை எதுக்காக நான் தடுக்கணும்? அப்ப தளபதியும் இளவரசியும் ஒன்னா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, கடைசியா அவன் இளவரசியை காப்பாத்திருக்கான், அதனால அவங்க நம்புறாங்க. ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை வரல. தளபதி உள்ள இருக்காரா? இருக்காருங்கம்மா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா, யாரையும் உள்ள விடாதீங்கன்னு தளபதி கட்டளை போட்டிருக்காரு. நான் ஒன்னும் வேற யாரும் கிடையாது. நான் அவரோட. சரி, நான் உள்ள போல. நான் இங்கே காத்திருக்கிறேன். என் சகோதரர் இறக்கிறதுக்கு முன்னாடி அனுப்பின பரிசு, அது யாருக்கானதுன்னு கண்டுபிடிச்சியா? இன்னும் இல்ல. இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் பிரபலமான பெண்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம வீட்டு அம்மா கூட தேடிட்டு இருக்காங்களே. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பேங்ஷாங்ல விற்கப்படுற பொருள்ல ஆசீர்வாத காகிதமும் இருக்குமா. பொருளை பெறுபவருடைய பேர் அதுல நிச்சயமா இருக்குமா. உனக்கு அந்த காகிதம் கிடைச்சதா? அது சம்பந்தமான காகிதங்கள் பேங்ஷாங் மாளிகை முதலாளி கிட்ட இருக்கும், வெளியாளுங்களுக்கு கிடைக்காது. பேங்ஷாங் மாளிகையுடைய முதலாளியா? அப்படின்னா நாளைக்கே நாம் அந்த இடத்துக்கு போறோம். கண்டிப்பா தளபதி. ஐயோ, கொட்டிடுச்சு 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 கொட்டிடுச்சு. என்ன சத்தங்க?
தளபதி யாரே? என்ன கொட்டி இருக்கு? என் தம்பி எனக்காக இதை கொடுத்துட்டு போனான். உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். ஆனா சிந்திடுச்சு. என்னால எந்த தப்பு நடக்கலங்க ஐயா. ஆமாமாமா, இதுக்கு அவர் காரணம் இல்ல. என் கவனக்குறைவால இப்படி ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே பலவீனமா இருக்கேன். கொஞ்ச நேரம் நின்னாலே எனக்கு தலையெல்லாம் சுத்தும். நீங்க கொஞ்ச நேரம் என்ன உட்கார விட்டீங்கன்னா அப்புறம் நான் சரியாயிடுவேன். நன்றி, போயிட்டு வரேன். இளவரசி நில்லுங்க. ஆ. இப்ப நான் தயாரா இருக்கேன். சரி சொல்லு, இப்போ உனக்கு என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல, இது ஒரு சின்ன விஷயம்தான். இருந்தாலும் நீங்க எனக்காக இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் சத்தமா பேசுறியா? பாய் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டான். இன்னைக்கு ராத்திரி படுக்கையில நீங்க என் கூட இருக்கணும். பாய் நீ வெளியே போ. தளபதி எனக்கு முக்கிய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். வா, கதவு மூடிட்டு கிளம்பு. இன்னொரு முறை தெளிவா சொல்லு. இந்த மாதிரி கையை வச்சுட்டு நின்னா எனக்கு பயமா இருக்கு. இப்படி வந்து உட்காருங்க. சரி சொல்லு. தெளிவா சொல்றேன். நான் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்னா, இது எதிர்காலத்துல நான் உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தை மாத்தலாம். எதிர்காலத்துல நீ நடந்துக்கிற விதத்தை மாத்துமா? ஆனா நேத்து ராத்திரி என்ன? நீ ரொம்ப பயந்து போயிருந்த, அதனால நீ சரியா தூங்க முடியாதுன்னு நான் பயந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆஹா, அப்ப இதெல்லாம் உங்க வேலைதானா? நேத்து ராத்திரி உண்மையிலே நீங்க என்ன பண்ணீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க. நேத்து ராத்திரி நான் ரொம்ப நிம்மதியா தூங்கிருக்கேன். எனக்கு ஒரு கனவு கூட வரல. இத நீங்க எப்படி செஞ்சீங்க? எப்படி என்ன அப்படி தூங்க வச்சீங்க? மந்திர பொருளா? எங்க இங்க இருக்கா? இங்க இருக்கா? இல்ல இங்க? இல்ல இங்க? இங்கயா? இல்ல எங்க இருக்கு? அட நில்லுங்க, நில்லுங்க. எனக்கு சொல்லி கொடுங்க. எப்படி என்ன தூங்க வச்சீங்க? எனக்கு எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. இத பத்தி நாம அப்புறம் பேசலாம். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புறியா? ஆனா இன்னைக்கு ராத்திரி அந்த வித்தை எனக்கு கத்து கொடுக்கணும். சரி. பைத்தியம். இளவரசி இருங்க, நான் தான் வரேன்ல. பரவாயில்ல. போய் பானத்தை தயார் பண்ண. அப்புறம் தலையணை வரும், நான் நிம்மதியா இருப்பேன். தலையணையா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? தலையணைனா தளபதி ஷோயோ. அடடா, இத பத்தி நான் ஏன் முதல்லயே தெரிஞ்சுக்காம போயிட்டேன்னு எனக்கு இன்னமும் புரியல. சரி நீ சொல்ல, இடுப்பு துணி கட்டினா தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு முகமா இருக்கிறது இதுதான். அந்த ஷூச்சுயே ரொம்ப தான் அலட்டிக்கிறாளாமே. அவ இல்லனா என்ன, தளபதிக்கு நான் தான் இருக்கேன்ல, அவ இடத்த நான் நிரப்புவேன். இங்க பாருங்க தேவி, இதையும் நீங்க பயன்படுத்தணும். இது இருக்கிறதுலயே ரொம்ப விலை உயர்ந்தது. இத பயன்படுத்தினீங்கன்னா யாரா இருந்தாலும் அசந்துடுவாங்க. உனக்கும் நல்ல யோசனை வருது, நீயும் ரொம்ப நல்லவ. ஆனா தேவி, தளபதியை எப்படி நம்ம மாளிகைக்கு வர வைக்கிறது? உங்களுக்கே தெரியும், உங்க அப்பாவுக்கும் அவருக்கும் என்னைக்குமே ஒத்து வந்தது கிடையாது. நான் நினைச்சத சாதிக்க ஒரு வழி வச்சிருக்கேன். காதை கொண்டு வா. அது என்னன்னா, பிரபு சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நான் இன்னைக்கு இங்க சாப்பிட போறதில்ல, இளவரசியோட அறைக்கு போறேன். தளபதி, ஒரு முக்கியமான விஷயம்.
பிரபு ஷூ அவர்கள் உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. அவருக்கும் எனக்கும் என்னைக்குமே ஒத்து போகாதே. திடீர்னு எதுக்காக என்ன அவர் கூப்பிடணும்? ஒருவேளை ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ? தளபதியாரே, என்னோட கைகள் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஐயோ, எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? நான் பயிற்சி தானே எடுக்கிறேன். இங்க பாருங்க தேவி, நான் இருக்கேன்னு கூச்சப்பட்டு பயிற்சி எடுக்காம இருக்காதீங்க. எனக்கு கூச்சமா? என் அத்தை சூக்குவை 6வது அரண்மனையில முக்கியமான பெண்மணி. அழகான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல நான் சூ குடும்பத்தோட பேரை காப்பாத்துவேன். ஏ, அவர் வந்துட்டாரான்னு கொஞ்சம் போய் பாரு போ. தளபதி ஷூ அவர்களே, இந்த பக்கம் வாங்க. தளபதியாரே, இந்த பக்கம். இந்த பக்கம் போனா அது சூரிய தனிப்பட்ட அறைக்குள்ள போகுது. நீங்க எதுக்கு தயங்குறீங்க? எங்க பிரபு உங்களுக்காக அவங்க அறையில தான் காத்திருக்காரு. வாங்க தளபதியாரே. என்ன ஆனாலும் சரி, உன் மனசு இருமுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அது ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன். பிரபு உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்திருக்காரு. தயவு செஞ்சு உள்ள போங்க. போங்க தளபதியாரே. வந்துட்டீங்களா? கொஞ்சம் இங்க பாருங்களேன், என் கைகள் எவ்வளவு அழகா இருக்கு. பிரபு சூ இங்க இல்ல, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஹே நில்ல, நீங்க இருந்து வெளியே போனா அப்புறம் நான் எல்லார்கிட்டயும் குளிக்கும் போது எட்டி பார்த்தானே சொல்வேன். வந்ததுதான் வந்துட்ட. நான் குளிச்சு முடிச்சிட்டானா வெளியில வர முடியல. கொஞ்சம் என் துணி எடுத்து கொடு, நான் உன்னை வெளியில போக விட்டுறேன். உன்ன விளையாடுற நேரமா இதெல்லாம்? அப்ப நான் விளையாட கூடாதுன்னா என் இடுப்புல கட்டுற துணி அங்க இருக்கு, அத கொஞ்சம் எடுத்து கொடு. அத கொஞ்சம் பாரு, என் இடுப்புல கட்டுற சிறப்பான துணி, அது நல்லா இருக்குல்ல? இத புகழ்ந்து சொல்ற அளவுக்கு அப்படி சிறப்பா என்ன இருக்க போகுது? அப்படி என்ன இருக்க போதா? சாதாரண பொண்ணுன்னா மேண்டரின் வாத்து போட்டிருப்பா, ராஜ குடும்பம்னா நெருப்பு பறவை வரைஞ்சிருப்பாங்க. சாதாரண பொண்ணுங்களுக்கு மேண்டரின் வாத்தா? நான் கேள்விப்பட்டேன், இளவரசியோட இடுப்பு துண்ட வேற யாரும் பாத்துட்டானாமே. ஆனா நான் அப்படி இல்லப்பா, என்னோட இடுப்பு துண்ட நீ ஒருத்த மட்டும் தான் பாத்திருக்க. அப்ப இளவரசியோட இடுப்பு துண்டலையும் நெருப்பு பறவை தான் இருக்குமா? ஆமா. அப்ப சூயே இளவரசி இல்லையா? நான் அவங்கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. இதுதான் உங்க பிரச்சனைனா இத பத்தி நீங்க இனி கேட்கவே வேண்டாம். ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我是不醒的小尾巴，捂着嘴是在偷笑吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想到你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的路下，那就这样吧，丢盔弃甲。洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。
整个